மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் அன்பு மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஜென்ரல் நாலேஜ் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றான், அவன் தவணா சொல்றான், நீங்க அதை தெரிஞ்சிருக்கீங்க, ஆனால் ஜஸ்ட் கரெக்ட் பண்ணியா சொல்லணுமா இல்லையா? Who is known as father of constitution? Constitution தெரியுமில்ல? 10th பாய்ஸ், கான்ஸ்டிடியூஷன் என்னையா? அரசியல் அமைப்பு. அது கான்ஸ்டிடியூஷன் என்னமோ ப்ரொனவுன்ஸ் பண்றான். கவனிப்பா, ஏன் வந்து டாக்டர் அம்பேத்கர் இஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்னா, அந்த அரசியலமைப்பை வடிப்பதற்கு பல குழுக்கள் 13 குழுக்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். அதுல ரொம்ப முக்கியமான குழு டிராஃப்டிங் கமிட்டி, வடிக்கும் குழுன்னு சொன்னாங்க. வடிக்கும் குழுனா அந்த பல குழுக்களினுடைய அந்த வரைவு அறிக்கையை இறுதி செய்யக்கூடிய பணியை செய்தது அந்த டிராஃப்டிங் கமிட்டி. அதனால்தான் அதற்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் அம்பேத்கர். அதனால்தான் அவரை நாம் எப்படி அழைக்கிறோம்? இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை என்று அழைக்கிறோம். அது வகுப்பு முடிச்சுட்டு நான் அறிமுகத்தில் போயிட்டு இருக்கையில அந்த 8ஆம் மண்டபடியில் ஒரு டாடா ஏசி இந்த செடிகள்லாம் ஏற்றிட்டு வந்துச்சு. அதில் ஒரு ஸ்லோகன் பார்த்தேன், ரொம்ப அருமையா இருந்துச்சு. சேர்க்கை நன்றாக இருந்தால் தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று. ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் ஸ்லோகன். சேர்க்கை நன்றாக இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதைத்தான் தெளிவா சொல்லிட்டாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும் என்று. அதைத்தான் விவேகானந்தரும் சொல்லி இருக்கிறார். Tell me about your friend, I will tell about you என்று சொல்லி இருக்கிறார். நீ என் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் நீ யாரு கூட சேருகிறாயோ, நல்லா படிக்கக்கூடிய மாணவனை பாரு, நல்லவங்க கூட சேருவான், படிக்கிற ஆள் கூட சேருவான். இந்த அரைக்கால் ட்ரௌசர் அரைகுற முடியலாம், அதே மாதிரி எவன் வெட்டுறானோ அதே மாதிரி எவன் நடவடிக்கை இருக்கிறது அவனோடு சேருவான். அது ரொம்ப தெளிவு. நீ நல்ல சேர்க்கையை நீ சேர்த்துக் கொண்டால் இந்த பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும்.